முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் தொடர்ந்த வழக்கில் தமிழக அரசு, காவல்துறை மற்றும் சிபிஐ தரப்பில் பதில் மனு தாக்கல் செய்ய உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. தனது உயிருக்கு அச்சுறுத்தல் விடுத்து வந்து மிரட்டல் தொடர்பான புகார்கள் குறித்து விசாரணையை முன்னெடுக்கவும் முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் தொடர்ந்த வழக்கில் தமிழக அரசு பதிலளிக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தனது உயிருக்கு அச்சுறுத்தல் விடுத்து வந்த மிரட்டல் தொடர்பான புகார்கள் குறித்த விசாரணையை விரைந்து நடத்தவும் முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் தொடர்ந்த வழக்கில் தமிழக அரசு, காவல்துறை மற்றும் சிபிஐ பதில் மனு தாக்கல் செய்ய உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருவதற்காக நமது தலைமை செய்தியாளர் சிவா இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சிவா, உங்க தகவல்களை சொல்லுங்க. ராதிகா, தன்னுடைய உயிருக்கு அச்சுறுத்தல் விடுத்து வந்த மிரட்டல் தொடர்பாக அளிக்கப்பட்ட புகார்கள் மீது விசாரணையை சிபிஐக்கு மாற்ற கோரி முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் தாக்கல் செய்த மனுவுக்கு பதிலளிக்கும்படி தமிழக அரசு, அதேபோன்று காவல்துறை மற்றும் சிபிஐக்கு சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. முன்னாள் அமைச்சரும் அதிமுகவினுடைய மாநிலங்களவை உறுப்பினருமான சி.வி. சண்முகம் தாக்கல் செய்த மனுவில் கடந்த 2006ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலின் போது தன்னை கொல்ல எதிர்க்கட்சியினர் முயற்சித்ததாகவும் அப்போது தன்னுடைய சகோதரரும் மைத்துனரும் உயிரிழந்ததாக குறிப்பிட்டிருக்கிறார். இந்த சம்பவத்துக்கு பின் தனக்கும் தனது வீட்டுக்கும் போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்பட்ட நிலையில் 2021ஆம் ஆண்டு அந்த பாதுகாப்பு விலக்கப்பட்டதாகவும், இது தொடர்பாக வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் அச்சுறுத்தல் உள்ளதால் பாதுகாப்பு வழங்குவது குறித்து முடிவு செய்ய உத்தரவிட்டிருந்தது என தெரிவித்திருந்தார். இருப்பினும் தனக்கு பாதுகாப்பு வழங்க அரசு முன்வரவில்லை எனவும், தனது துப்பாக்கி உரிமத்தை புதுப்பித்து தரவில்லை எனவும் நீதிமன்றத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். தற்போது தொடர்ச்சியாக மிரட்டல்கள் வருவதால் இது சம்பந்தமாக சென்னை, அதே போன்று விழுப்புரம் மாவட்ட காவல் நிலையங்களில் இதுவரை 20 புகார்கள் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாததால் இது சம்பந்தமான வழக்குகளையும் புகார்களையும் சிபிஐக்கு மாற்ற உத்தரவிட வேண்டும் என்று அந்த மனுவில் அவர் கோரியிருக்கிறார். இந்த மனுவை விசாரித்த நீதிபதி வேல்முருகன் 2025 ஜனவரி 3ஆம் தேதிக்குள் பதிலளிக்க வேண்டும் என்று தமிழக அரசு, அதே போன்று காவல்துறை மற்றும் சிபிஐக்கு உத்தரவிட்டு இந்த வழக்கின் மீதான விசாரணையை ஒத்திவைத்திருக்கிறது. ராதிகா, உங்க தகவல்களுக்கு நன்றி சிவா.